ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல சாஃப்டான இன்ஸ்டன்ட்டாக செய்யக்கூடிய இனிப்பு பிடிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யறது பார்க்க போகிறோம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுப்பட்டுருச்சு, இதை எடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்க தேங்காய் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே கடாயில் 1 கப்பு ரவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப்பு வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 கப்பு தண்ணி. வெள்ளம் கரைஞ்சிருச்சு, வடிகட்டிக்கலாம். வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1.5 கப்பு நார்மல் வாட்டர், 1 கப்பு ரவை, 2.5 கப்பு தண்ணி, ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொச்சிச்சு ரவையை கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரவை 3/4 பதம் வெந்திருக்கு. பாசிப்பருப்பு, தேங்காய் 2த்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தட்டு போட்டு மூடி நல்லா ஆற வச்சு, நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து கையில் எண்ணெய் தடவிட்டு கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம். கொழுக்கட்டைலாம் பிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஆவியில் வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.